ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சூப்பரான கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டான குல்ஃபி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் வச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ் கூட பண்ணி முடிச்சிடலாம். இந்த வெயில் காலத்தில் இது போல் குல்ஃபி, அதுவும் சத்தான குல்ஃபி செய்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே பாருங்கள், இவ்வளோ க்ரீமியாக பர்ஃபெக்டாக வந்திருக்குல்ல. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், ஹைரு மசிரா அப்படின்ற சிஸ்டர் நம்ம பால்கோவா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நான் ட்ரை பண்ணினேன், சூப்பராக இருந்துச்சு, உங்கள் ரெசிபி எல்லாம் ரொம்ப பிடிக்கும், தேங்க்ஸ் அக்கான்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், அதே பால்கோவா ரெசிப்பியில் குபேரா சுர்ஜித் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணேன், நாம் ஓல்டு பால்கோவா மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சிசி, நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிபி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பற்றி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம குல்ஃபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்ததுன்னா குல்ஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த பால் இப்போ நல்லா காஞ்சு கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வற்ற விடுங்க. இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கோம்ல, அதனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா கொதித்து வற்ற ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா வற்றணும். இது பாதியாக வர அளவுக்கு வற்ற விடுங்க. ஓரளவுக்கு வற்றிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாலை நம்ம நல்லா வற்ற விட்டுருக்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் 1/2 கப் அளவு சர்க்கரை போதுமானது. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதாவது 2 டீஸ்பூன். இதை நம்ம ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் பவுடரை எப்பொழுதுமே கரைச்சிட்டு தான் சேர்க்கணும், இல்லைனா கட்டிகள் ஃபார்ம் ஆயிரும். இப்போ கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல பால், அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாலை இன்னுமே நல்லா வற்ற விடணும். இப்போ இது கூட கொஞ்சம் போல் பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறமா பாதாம்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம குல்ஃபி சாப்பிடும்போது இடையில கடிப்படும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கிறலாம். உதாரணத்துக்கு வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேருங்க. குங்குமப்பூ சேர்க்கறதுனால ஒரு நல்ல வாசனையும் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குல்ஃபி தயாராகிருச்சு. இதை நம்ம டம்ளரில் மாற்றிடலாம், இல்லை உங்களுக்கு குல்ஃபி மோல்டு இருக்குன்னா அதில் கூட நீங்கள் மாற்றிக்கிறலாம். ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது போல் சில்வர் கிளாஸ் நம்ம வச்சுருப்போம்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஆற வச்சுருக்க அந்த குல்ஃபி பால் இருக்குல்ல, அதை சேர்த்துடணும். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் க்ரீம் எதுவுமே சேர்க்கலை, பிளெண்டர் யூஸ் பண்ணல, நார்மலாக பால் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லா டம்ளர்லேயும் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஏர்டைட்டாக மூட போகிறோம். இது எதுக்காகனா கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக, நல்லா க்ரீமியாக இருக்கணும், அதுக்காக. இது போல் ஒரு ஃபுட் ரேப்பர் வச்சு நல்லா மூடிக்கோங்க. ஃபுட் ரேப்பர் இல்லைன்னா ஃபாயில் ஏதாவது இருந்தால் கூட மூடி வச்சிடலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான பிளேட் வச்சு கூட மூடிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா டம்ளர்லேயும் நம்ம பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டம்ளர்லேயும் நம்ம நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சாச்சு. இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் கழித்து எடுக்கணும். இப்போது 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய குல்ஃபி சூப்பராக தயாராக இருக்குது பாருங்கள். இந்த ஃபுட் ரேப்பர் நம்ம வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் குல்ஃபி ஈஸியாக எடுக்க வரும்.
எல்லா டம்ளரில் இருந்த அந்த ஃபுட் ராப்பரையும் எடுத்தாச்சு. இப்போ இது போல் ஒரு தண்ணியில் இது போல் காமிக்கும்போது ஈஸியாக வெளியில் எடுக்க வரும் நம்மளுடைய குல்ஃபி. தண்ணியில் நல்லா காமிச்சதுக்கப்புறமா ஒரு குச்சியை நல்லா இன்சர்ட் பண்ணி இது போல் வெளியில் எடுங்க. சுற்றி விட்டு எடுக்கும்போது ஈஸியாக வெளியில் வரும். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சம் போல் பிஸ்தாவை எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படி சேர்த்துட்டிங்கன்னா பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் காத்துட்ருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.